بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله المولانا العلي العظيم. பெருமகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆக்களில் இதுவும் ஒன்று. ரப்பனா எங்கள் இறைவா, இக்ஃபிர் லீ என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய என்னுடைய பெற்றோரையும் மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன முஃமின்களையும் நீ மன்னிப்பாயாக, யௌம யகூமுல் ஹிசாப் கேள்வி கணக்குக்காக வேண்டி எழுப்பப்படும் அந்த நாளையில் என்னையும் மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோரையும் மன்னிப்பாயாக, முஃமின்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி கியாமத் நாளையில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்யக்கூடிய இந்த துஆ, இது மாதிரி நாம் துஆ செய்யணும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித்தர்றார். எப்பொழுதுமே நாம் துஆ செய்யும் பொழுது நம்மளோடு சேர்த்து நம்மளுடைய பெற்றோர்களையும் மற்ற முஃமின்களையும் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற இந்த பாடம் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு பெறப்படுகிறது. அதிலையும் குறிப்பாக நாம் கேட்பதிலேயே மிக முக்கியமானது மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆயத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான். மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பிரதானமாக நாம் அதிகமாக சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்றுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவ்வப்போது செய்திகளை தருவாங்க இல்லையா? அப்படி தரக்கூடிய நேரங்களில் ஒரு தடவை நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுதும் நான் அந்த நபரை பார்த்துட்டு தான் வர்றேன் அப்படிங்கிற செய்தியை ஒன்று சொல்கிறாங்க. அவர்கள் சொல்லிட்டு போகும்போது சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு மனிதர் முன்னதொரு காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்றாங்க. அந்த மனிதர் அவருக்கு சுற்றி நாலாபுறங்களும் கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவுல இருந்தார். அந்த சிறு மலை குன்று அது மேலே ஏறி இருந்து அவர் எப்பொழுதுமே தவம் இருப்பது தான் அவருடைய வழமை. அப்படி இருந்த அந்த நபர் அவருக்கு சாப்பிடணும் அல்லது தேவை அப்படின்னு சொன்னால் அந்த உச்சியிலிருந்து கீழே இறங்கி வருவார். கீழே அருமையான ஒரு நீரூற்று ஒன்று உண்டு, அதிலிருந்து நீரை குடிப்பார். ஒரு சிறு மாதுளம்பழ மரம், ஒரு செடி ஒன்று இருக்கும், அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவார். தன்னுடைய தேவைகளை முடிச்சுக்கிட்டு திரும்ப போய் அவர் இபாதத்து செய்ய அமர்ந்துடுவார். இதுதான் அவருடைய ரொட்டேட் அமல். அவருக்கு சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த தேவைகளும் கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர் இவர் வாழும் காலமெல்லாம் முழுவதும் வணக்கத்திலேயே கழித்தவர் அப்படிங்கிற செய்தி அங்கு சொல்லப்படும். இப்போ இந்த மனிதருடைய கடைசி ஆசையாக அவருக்கும் ஒரு நாள் மௌத் வரணும் இல்லையா? இவர் எவ்வளோ காலம் வாழ்ந்தாருங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது 500 ஆண்டுகள்னு சொல்லி ஹதீஸ்களில் சொல்லப்படுது. ஏன்னா 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்கிறது நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அவர்களுடைய ஆயுள் காலம். இப்போ அதே மாதிரி எந்த நபரை பற்றி இந்த ஹதீஸில் பேசப்படுகிறதோ அவர் 500 வருஷம் வாழ்ந்த நபர். 500 வருடமும் எந்த விதமான பாவம் செய்வதற்குண்டான வாய்ப்பு அவருக்கு கிடையாது. அந்நிய பெண்ணை பார்க்கறதோ அல்லது மற்ற விஷயங்கள் எந்த விதமான இல்லாமல் ஒரு தீவுல பாவமே இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுனால இப்படி இபாதத்து இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கும் மௌத்தினுடைய நேரத்தில் என்ன ஆசைன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் சஜிதால இருக்கும் போதே எனக்கு மௌத்து வரணும், அதே மாதிரி என்னுடைய உடல் கியாமத் நாள் வரைக்கும் அந்த சஜிதாலேயே இருக்கணும். நீ கியாமத் நாள்ல எழுப்பும் பொழுது நான் என்ன செய்யணும், அப்படியே அல்லாஹ் அக்பர்னு சஜிதால இருந்து எப்படி நாம எந்திப்போமோ அதே லெவல்ல நான் எந்திரிச்சு உன்ட்ட வரணும் ரப்பே, இதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு கேட்பாராம்.
சரி, இது வரைக்கும் இங்க நடந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அவர் மூத்தாயிட்டாரு, அவர் சஜிதா செய்த நிலையிலேயே இருக்கிறாரு. நான் எப்போ வந்தாலும் அவரை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிற லெவல்ல என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. சரி, ஆனா இனிமேல் கியாமத் நாளையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டினியூ பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மனிதர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா கியாமத் நாளையில் அழைக்கப்படும் பொழுது கொண்டு வரப்படுவார். இப்போ அவர்கிட்ட விசாரணைகள் எல்லாம் செய்யப்பட்டு அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய மன்னிப்பின் மூலமும் என்னுடைய கருணையின் மூலமும் இவனை சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவானா. அப்படி சொன்ன உடனே அவர் கேட்பாராம், யாரப்ப நான் 500 வருஷம் வணக்கம் பண்ணியிருக்கேன், என்னுடைய இபாதத்துக்காக வேண்டி எந்த மதிப்பும் இல்லையா அப்படின்னு கேட்பாராம். இவன் ரொம்ப பேசிட்டு அவனை நரகத்துக்கு கொண்டு போங்கன்னு நல்லா சொல்லுவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்ட இந்த காலத்துல ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற நபரை லேசா எதிர்த்து பேசிட்டாலே என்ன ஆகிறோம், எப்படி எப்படிலாம் வளைச்சு பண்ணணுமோ அப்படிலாம் வளைச்சு பண்ணுவாங்க. ஆனா அங்க அல்லாஹ் தஆலா சொல்லிடுவானா, அவனை நரகத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிடுவானா. நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் பொழுது நரகம் ரொம்ப தூரத்துல இருக்குமா, நெருங்க 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 அவருடைய தொண்டை வறண்ட அந்த நரகத்தினுடைய தாக்கத்தினால ரொம்ப கடுமையான கஷ்டத்தையும் உஷ்ணத்தையும் அனுபவிக்கும் பொழுது அவர் சொல்லுவாராம், என்னை எப்படியாவது விட்டுறேன், நான் உனக்கு என்ன கேட்டாலும் தர்றேன், நீ செஞ்ச அமல்ல பாதியை தந்துருவையா அப்படின்னு கேட்டுக்கும் போது தந்துடுறேன்ட்டு அந்த அரைக்கில் 1 மீட்டர் தண்ணீருக்காக வேண்டி பாதி அமலை கொடுத்துருவார். இன்னொரு மீட்டர் தண்ணி வேணும். அந்த 1 மடக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் தான் இருந்திருக்கும் தாகம். அந்த தண்ணியை குடிச்சோடனே இன்னும் அதிகமான தாகம் ஏற்படும் பொழுது, நான் முழு அமல்களையும் தந்து விடுகிறேன், இன்னொரு மீட்டர் தண்ணீரையும் கொடுத்துரு அப்படிங்கும் பொழுது, அப்ப அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் நிப்பாட்டி சொல்லுவானா, நீ செஞ்ச அமலெல்லாம் 2 மடக்கு தண்ணிக்கு தான் ஈக்குவல். இப்படியும் ஒரு ரிவாயத்து உண்டு. இன்னொரு ரிவாயத்துல என்ன செய்யப்படும்னா, இவருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால இவருக்கு நான் கொடுத்த நியாமத்துகளை பத்தி கணக்கு பாருங்கன்னு எல்லாம் மலக்குகள்கிட்ட சொல்லுவானா. அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது இவருக்காக வேண்டி நாம் கண்ணு அப்படிங்கக்கூடிய ஒண்ணு கொடுத்துருக்கிறோம் இல்லையா, கண் பார்வை. இந்த பார்வை அப்படிங்கிற அந்த ஒரு நியாமத்துக்கு பதிலாக இவர் 500 ஆண்டுகள் செய்த இபாதத்தை ஒரு தராசிலையும், கண்ணுங்கிற ஒரு நியாமத்தை ஒரு தராசிலையும் வச்சு நெருக்கப்படும். அப்படி நெருக்கப்படும் போது இந்த கண்ணுக்கு ஈக்குவலா இவர் செஞ்ச அமல் பத்தல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், டிக்ளேர் ஆயிரும். கடைசியில அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போக சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு ரிவாயத்து வரும். எது எப்படியோ இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கும்போது அப்ப கடைசியில அவர் கேட்பாரா, ரப்பே உன்னுடைய மன்னிப்பின் மூலமே நான் சொர்க்கத்துக்கு போறேன், என்னை மன்னிச்சிருன்னு கேட்பாரா. இது முதவே போயிருக்கலாம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய நிகழ்வை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, இறைவனுடைய மன்னிப்பு ரொம்ப பிரதானமானதுங்கிறத உணர்த்துவதற்காக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதைத்தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கேட்டிருக்காங்க, ரப்பே என்னை மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றவங்களையும் மன்னிச்சிரு, நான் எவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறேனோ அந்த முஃமின்களையும் மன்னிச்சிரு ரப்பே அந்த நாளையில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த துஆவை செய்யறாங்க. இது மாதிரி நம்மளும் நம்மளுடைய பெற்றோர்களுக்காக இதுல நல்லா கவனிச்சோன்னா நிறைய பாடங்கள் உண்டு. பெற்றோருக்காண்டி துவா செய்யணும்னா பெற்றோர் உயிரோட இருக்கணுங்கிற அவசியம் அல்ல. என்னுடைய பெற்றோர் உயிரோட இருந்தாலும் சரி, மௌத்தா போயிருந்தாலும் சரி, அவங்கள மன்னிச்சிரு, அவங்களுக்காண்டியும் துவா கேட்கணுங்கிறத நாம விளங்கி கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. ரஹ்மத் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.